ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருமுருகாற்று பட படிக்க சொல்ல எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறா. சென்னை எண்ணூருக்கு கொஞ்சம் தொலைவில் காட்டுப்பள்ளிங்கிற ஒரு கிராமம். கடலில் இந்த கழிமுக பகுதியில் இருக்குது அது. அந்த கிராமத்தை அடையணும் அப்படின்னா தரமார்க்கமாக வழி இல்லை, படகு வழியாக தான் போகணும். கடலில் 1 கிலோமீட்டர் தூரம் போய் தான் அந்த தீவான கிராமத்தை அடைய முடியும். ஸ்ரீ பெரியவாளோ இந்த இடம்தான் அப்படின்னு இல்லை, எங்கும் செல்லக்கூடியவராச்சே. ஒரு சமயம் அங்கே தான் காஞ்சி பெரியவா தன்னோட பரிவாரத்தோட முகாம். படகுல போய் அவரை பார்த்துட்டு வர பக்தர்கள் தவறவே கிடையாது. தெய்வத்தோட தரிசனத்துக்கு எங்கே வேணால் போகலாமே, மனசில் பக்தி மட்டும்தானே வேணும். அந்த மனநலம் குன்றி போயிருந்த வானதி திருநாவுக்கரசரோட தங்க மீனாளுக்கு மனநலம் உடல் நலம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. எதையுமே சாப்பிடாம பிரம்ம பிடிச்சவ மாதிரி எப்போதும் இருப்பாள். எதற்கும் பெரியவாளை பார்த்து பரிபூர்ணமாக நம்புகிற அந்த திருநாவுக்கரசோ தன் தங்கையை அழைச்சிட்டு தாயார் கூட போகிறார். படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்துக்கு போன உடனே ஸ்ரீ பெரியவாளுடைய தரிசனம் கிடைக்க தன்னோட தங்கையோட உடல்நிலை பற்றி அவர்கிட்ட சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்ட பிறகு பெரியவா தங்க மீனால அப்படியே பார்க்குறார். அவரது பார்வையோ அவள் குடும்பத்து பக்கம் திரும்புறது. விசேஷமாக கண்களில் பெரியவாளுடைய ஒளி எல்லாத்தையும் நீக்கவளது நோய்கள் எல்லாத்தையும். அதனால் அவளை தினமும் திருமுருகாற்று படை படிக்கணுமே, இதை சொல்லு படி, எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு அந்த பதிகம் படிக்க தெரியாதுன்னு மெதுவாக சொல்கிறார் திருநாவுக்கரசு. அதனால் என்ன, தெரிஞ்சவாளை வச்சு படிக்க சொல்லு, இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவா படித்து காட்டட்டுமே. திருமுருகாற்று படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தாலே போதும் அப்படின்னு தன்னோட கையை உயர்த்தி மீனாளுக்கு ஆசி வழங்குறார். அவள் எல்லாருமே பெரியவாளை வணங்கி விடை பெற்றிருக்கிறா. கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த மடத்தின் ஆட்கள் அவளை திரும்ப கூப்பிட்றா. உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்பணுங்கிறது பெரியவா உத்தரவு அப்படின்னு சொன்னபோது திருநாவுக்கரசு வியந்து போகிறார். அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிட கிடைக்காது, இவா ஊருக்கு திரும்பி போய் தான் சாப்பிட்ணும். இந்த மனுஷ தெய்வத்துக்கு அது தெரியாதா என்ன? தன்னோட பக்தர்களை எப்போதும் அவர் பட்டினி போட்டிருக்காரா? மகானுடைய கருணையை வியந்து வியந்து பார்க்குறா அந்த திருநாவுக்கரசு குடும்பம். வடவாயத்தோடு அவளுக்கு விருந்து அன்னைக்கு அங்கே அதை சாப்பிட்டுட்டு ஊர் திரும்புகிறார். பெரியவா சொன்னபடியே மீனாளோட திருமுருகாற்று புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்கிறா மீனாள்கிட்ட. ஒரே மாதம்தான் மீனா பரிபூர்ணமாக குணமடைஞ்சிட்டா. மனக்கோளாரோ முழுமையாக விலகிடுத்தோ. இயல்பு நிலைக்கு வந்து பெரியவாளுடைய பேரருளை பார்க்குறா. பதிப்பக ஜாம்பவான் இல்லையா திருநாவுக்கரசு. பெரியவா கட்ட பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சவாளை அவர் என்றைக்குமே மறந்ததும் இல்லை, கைவிட்டதும் இல்லை. நாமளும் பெரியவாங்கிற வைத்தியரை கையில் வச்சுட்டே தான் எல்லாத்துக்கும் நாம் அலைவோம், கவலைப்படுவோம். கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிற மாதிரி பெரியவா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அபார கருணாச்சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்வகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.